இன்னைக்கு டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க weight loss பண்றதுக்காக நிறைய மெத்தட்ல ஃபாலோ பண்ணி உங்களுக்கு weight மட்டும் குறைய மாட்டுதா சோ நிறைய மெத்தட்ல ஃபாலோ பண்ணிருப்பீங்க டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க எக்சர்சைஸ் பண்ணிருப்பீங்க சாப்பிடாம இருந்து கூட weight loss பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க சோ உங்களுக்கு weight மட்டும் குறையல அப்படினா எதனால உங்களுக்கு weight வந்து இன்கிரீஸ் ஆச்சு சோ ஏன் weight வந்து குறைய மாட்டுது இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்ல போறேன் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் நீங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து weight loss பண்ணனும் உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எதனால weight வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து டைஜஷன் ஆகல கொழுப்பா வந்து அதிகமா வந்து சேர்ந்துரும் உங்க உடம்புல ரொம்ப நேரம் வந்து டைஜஷன் ஆகாம இருந்துச்சு அப்படினா நம்ம சாப்பிடுற உணவு வயிற்று பகுதியில இருக்கும்போது அந்த உணவு வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்கு பதிலா நமக்கு கொழுப்பா வந்து இன்கிரீஸ் ஆகுது செகண்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாச்சு அப்படினா உங்க பாடியில வந்து ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆயிரும் சோ அது மட்டும் இல்லாம உங்க வயிற்று பகுதியில உங்க தொடப்பகுதியில் வந்து கொழுப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தூங்கல ஒரு 6 ஹவர் ஆச்சும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தூங்கும் போது தான் உங்களுக்கு வெயிட் வந்து குறையும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நைட்டில் வந்து சரியாக தூங்க மாட்டீங்க நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க மெட்டபாலிசம் வந்து லோவாகும் போது உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும் வெயிட் வந்து குறையாது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நிறைய மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க சாப்பிடாம இருந்து கூட வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ராங் மெத்தட் தான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும் போது உங்கள் பாடிக்கு கரெக்டான நியூட்ரிஷன் கிடைக்காது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் எனர்ஜி வந்து ரொம்ப லோவாயிரும் ஸோ அன்ஹெல்த்தியாக வந்து ஆயிடுவீங்க நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கும் போது உங்கள் பாடிக்கு கரெக்டான நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் இருந்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும் போது எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாமே வந்து உங்கள் வெல்னஸ் கோச் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும் போது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப்ல எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கணும் இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கணும் அப்படின்றத டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன் ஸோ இந்த வீடியோல எதனால நம்மளுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்